டிஜிபி வந்து நியமிக்கல நீங்களும் தொடர்ந்து இருக்கீங்க. இன்னொன்னு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. நீங்க டிஜிபி நியமிக்கணும்னு கோர்ட் நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே நீதிமன்றம் போய் தான் இவர்கள் அந்த பட்டியலே அனுப்பிச்சாங்க யூபிஎஸ்சிக்கு. பிறகு அது ஒரு கடப்பில் போட்டாங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம் போய் தான் அப்புறம் அது வேறு 3 பேர் யூபிஎஸ்சியில் வந்து மத்தியில் 3 பேர் அந்த இதில் அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியலில் 3 பேர் தகுதியானவர்கள் என்று மாநில அரசுக்கு அனுப்புறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தரை நியமிக்கணும். இது வரைக்கும் நியமிக்கவே இல்லை. ஒரு பொறுப்பு டிஜிபி நியமித்தாங்க. அவர் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனைக்கு போயிட்டார். அதுக்கு ஒரு பொறுப்பு டிஜிபி. இப்படி பொறுப்பற்ற அரசாங்கம் தான் பொறுப்பு டிஜிபி நியமிக்கும். நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குது. இதில் 3 பேர் பட்டியலில் இவர்கள் அனுப்பிய பட்டியலில் இருந்து தான் 3 பேர் தேர்ந்தெடுத்து மத்திய யூபிஎஸ்சி அனுப்பிச்சிருக்குது. அதுலேயே ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த அரசு தயங்குறது தான் தெரியல. ஏன்னா அந்த 3 பேருமே இவர்களுக்கு ஒத்து போக மாட்டார் என்று கருதி தான் அந்த பட்டியலை அப்படியே கிடப்பில் போட்டுக்கிறாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வெட்டு அறிவிக்கும் சொல்லியிருக்கீங்க. அதேபோல 17 ஆசிரியர் நிரந்தரம் சத்துணவு பணியாளருக்கு ஓய்வூதியம் சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்கலாம்? அதாங்க, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு கொடுத்தாங்க. அந்த அறிவிப்படி தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இந்தந்த அமைப்பு என்னென்ன கோரிக்கை வச்சுதோ அந்த கோரிக்கையில் நிறைவேற்ற வேணும்னு தான் இவர்கள் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை அடிப்படையில் திமுக கட்சி அந்த அறிவிப்பு வெளியிடுது. இப்போ அவங்க கேட்குறாங்க, இது வரைக்கும் 4.25 ஆண்டு காலம் ஆச்சு, நீங்கள் தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாக்குறுதி நிறைவேற்றலை, அதுக்காக போராடுறாங்க. ஆனால் அந்த போராட்டத்தை அவர் கண்டுகொள்ளலை. கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்காங்க. சிறை கைது பண்ணி அங்கே மண்டபத்தில் வைக்கிறாங்க, மறுபடியும் வெளியிட்டுறாங்க. மறுபடியும் போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆக அவர்கள் கேட்பதில் என்ன, நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, வாக்குறுதிப்படி நாங்கள் வாக்களித்தோம், நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, ஆட்சிக்கு வந்தபடி வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் மட்டும் தான் போராட்டம் பண்ணுறாங்க. நான் தான் ஏற்கனவே நாங்கள் அந்த கூட்டத்தில் சொன்னேன், அத்தனை பேரும் விவசாயிகள் போராட்டம், அதே மாதிரி தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், செவிலியர் போராட்டம், சத்துணவு போராட்டம், இப்படி பகுதி நேர ஆசிரியர் போராட்டம், இப்படி பல அமைப்புகள் இன்றைக்கு போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே நடத்தப்பட்ட கருத்து கணிப்புல திமுக தான் மீண்டும் ஜெயிக்குங்கிற மாதிரி தகவல்லாம் வந்தது. இன்னைக்கு உங்க கூட்டணி பலமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி இருக்க வைக்க வாய்ப்பு? தயவு செய்து பத்திரிகை ஊடகம் இல்லாமல் நல்ல செய்தி போடுங்க. நீங்கள் போட்டீங்களா போ, நாங்கள் ஜெயிச்சிருவோம். நீங்கள் ஒன்றுமே செய்யாத அரசாங்கத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. உண்மை செய்தி போட்டீங்களா போது நாங்கள் வெற்றி பெற்றுவோம். நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு கூடுதலான செய்தி போடணும்னு சொல்லவே இல்லை. உண்மை செய்தியை, நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அதை உண்மையாக வெளியிட்டீங்களாவே அதிமுக 100% வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு வந்து அவர்கள் மாதிரி பூஸ்ட் பண்ணி போடணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் திறமையாக ஆட்சி செஞ்சோம், மக்களிடத்தில் நல்ல பேர் இருக்குது. இன்றைக்கி திமுக ஆட்சி வந்த பிறகு ஒரு ஊழல் நிறைந்த அரசாங்கமாக மக்களுடைய பார்வைக்கு போயிடுது. எல்லா வகையிலும் இந்த அரசு தோல்விவிட்டது. எந்த திட்டத்தையும் நிறைவேற்றலை. உதாரணத்துக்கு சேலம் மாவட்டத்தில் எந்த திட்டத்தை கூட நிறைவேற்றிருக்காங்க உங்களுக்கே தெரியும். அதிமுக ஆட்சி இருக்கும்போது எத்தனை திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தோம். கம்பேர் பண்ணுங்கள். அதிமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, திமுக ஆட்சியில் எப்படி இருந்தது, அதுதான் மக்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் நெருங்க அதிமுக வெற்றி பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு. வந்துடுது, விரசல் வந்துடுது. தினந்தோறும் நீங்கள் தானே போட்டுட்டு இருக்கீங்க, ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும். நேற்றைய தினம் கூட திரு கனிமொழி அவர்கள் போகிறாங்க. அங்கே போய் என்ன பண்ணுறாங்க, ராகுல் காந்தி சந்திக்கிறாங்க. ராகுல் காந்தி சந்தித்த பிறகு இதுக்காக சந்திக்கிறாங்க, எங்களை தான் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமைனாங்க. யார் அடிமை? நாங்கள் அடிமை இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடிமை. இன்றைக்கி அங்கே போய் கெஞ்சிக்கின்ற நிலவிக்கு வந்துடுது திமுக. இங்கிருந்து அங்கே போய் பேசுகிறாங்க. அதில் அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்கே அழைச்சிட்டாங்கல்ல. அங்கே தானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கே தானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. அப்போ குழப்பம் வந்துடுதில்ல திமுகவில். திமுகவில் காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்பது தடுமாறி கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, தினந்தோறும் பத்திரிகையிலும் மாறி மாறி ஒருவருக்கொருவர் இன்றைக்கு தாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பத்திரிகையிலும் ஊடகத்தில் வந்திருக்குது. இந்த பல நிலைமைக்கு போயிட்டு இருக்குமா இல்லைங்கிறது அது வேற விஷயம், அவர்களுக்கும் தெரியும். ஆனால் எங்களை பற்றி விமர்சனம் செய்தார்களோ, அதிமுக ஆஃபீஸ் டெல்லி அமித்ஷா அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ திமுக அலுவலகம் தான் டெல்லிக்கு போயிட்டு, அதிமுக அலுவலகம் இல்லை. அது மட்டும் இல்லை, திருமதி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிக்கின்ற குழுவுக்கு நான் கதாநாயகி ஆனாங்க. எந்த படத்தில் நடித்தாங்களோ தெரியல, கதாநாயகியா.
நாளில் ஒரு பாகம் கூட நிறைவேற்ற முடியல. நான் தான் நிறைய சொன்னேன். இவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை தயாரித்துக்குள்ள திருமதி கனிமொழி தான் தயாரித்து கொடுத்தாங்க. ஏன் நிறைவேற்றல? இதுவரைக்கும் நிறைவேற்றவே முடியல. நேற்று தினம் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் தஞ்சைக்கு போகும்போது ஒரு நிகழ்ச்சியில் போகும்போது விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணி கைது பண்ணுற நிலைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு போய் மக்களை சந்திக்க முடியல, கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற முடியல.